தங்க வேலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை வந்து போடப்பட்டிருக்கு. நேற்று தினம் பார்த்துருப்பீங்க, முத்துக்கள் பவளங்கள் எல்லாமே பதிக்கப்பட்டிருந்தது. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் நெல்லை கந்த பெருமானுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 15வது திருவிழா. இன்றைக்கு தான் ஆரம்பித்த மாதிரி கிடக்கு. பார்த்தீங்கன்னா 15 நாள் டக்குன்னு ஓடிட்டு நேற்றைய தினம் கூட நாகத்தில் வந்திருந்தவர் 3 நாகங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான அந்த தங்க நகைகள்லாம் அடைந்தோன்னு பார்த்தீங்கன்னா பெறுமதிகள் அற்ற, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க வித்தியாசமாக இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த திருவாசியில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி, அந்த கொண்டைமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நேற்று தினம் பார்த்துருப்பீங்க முத்துக்கள் பவளங்கள் எல்லாமே பதிக்கப்பட்டிருந்தது. அந்த காணொலி தெளிவாக போட்டுருந்தா நேற்று தினம் பார்க்கதாக்கள் பாருங்க. இன்றைக்கு 15வது திருவிழா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் கிடாய் வாகனத்தில் வருவேன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி. அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள், அதாவது வார மாதம் 1ஆம் தேதி வந்து தேர் திருவிழா, அதுக்கு முதல் நாள் வந்து சப்பர திருவிழா, அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒருமுக திருவிழா, அதாவது அந்த பிரசன்ன குருக்கள் அந்த கட்டியம் கூறி முருகப்பெருமானை வெளியாலே கூப்பிட்டு கொண்டு வருகின்ற அந்த திருவிழா, அந்த குதிரைகளில் வர அந்த திருவிழா இருக்குது சப்பரத்துக்கு முதல் நாள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. இன்றைய தினமும் இன்றைய 15வது திருவிழா என்னென்ன அமைய போகுதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இன்றைய தினம் என்ன சிறப்புகள் இருக்குது, எப்படி முருகன் வரப்போகிறார், என்னென்ன நடக்குதுன்ற தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய வீதி பகுதியில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைகள் நடைபெற்று உள்ளுக்கு வசந்தமண்ட பூஜையெல்லாம் முடிஞ்சு சுவாமி வந்து உள்வீதி விளம்பரம் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழல் வாத்தியங்கள் வந்து உள்ளுக்கு சேர்க்கப்பட்டு கொண்டிருக்காது. வளை குழல் வாத்தியங்கள் வந்து உள்ளுக்கு சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த ஓசையை வந்து நீங்கள் கேட்கக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், இப்போ சுவாமி வந்து உள்வீதியில் வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டிருக்கிறார். குடைகள்லாம் பிடிக்கப்பட்டு பாருங்கள், அந்த மினுங்கி தங்கம் மினுங்கிற மாதிரி தான் சுவாமி உள்ளுக்கு வந்துருப்பார். எல்லாமே பளிச்சென்று இருக்கும். அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உள்ளுக்கு இருந்து பார்க்கவும் சரி, வெளியிலேருந்து பார்க்குறாரும் சரி. ஆனால் இப்படியான நேரங்களில் உள்ளுக்கு இருந்து சாமியை வணங்கி கொண்டு வரைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று இருக்கும் அந்த ஆலயத்தின் கோவிலில் நம்பிக்கையில். எந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலரில், ஒரு நீலம், லைட் நீலம் மாதிரியான ஒரு கலரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அலங்காரத்தோடு வந்துருக்கு. அழகாக இருக்குது. வெளியால் வர தான் தெரியும் என்ன கலருண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஜாகசாலையில் பூச்சைகள் நடந்து வந்துருக்கு. இன்றைய வாகனத்தை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். வெள்ளி கிடாய் வாகனம் இதில் நிற்குது. அருகில் பார்த்தீங்கன்னா 2 கிடாய் வாகனங்கள். இது வந்து வெள்ளி கிடாய், முழுவதும் வெள்ளியால் செய்யப்பட்ட வெள்ளி கிடாய் வாகனம். அந்த வாகனத்தை காவதற்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல ஆக்கம் வைக்கிறோம்ண்டு. இந்த பக்கம் மூலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி தலைவர்னு சொல்லப்படுகின்றவர் மிகவும் எளிமையான ஒரு ஆள். இன்றைய தினம் இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலைகளுக்கு நடுவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த வெள்ளைக்கும் நீளத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை வந்து சுற்றி போடப்பட்டிருக்குது. முருகப்பெருமானுக்கு மட்டுமில்லை, பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாலைகள் போடப்பட்டிருக்கு. நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்க நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். திருவிழா வந்து தேர் திருவிழா கூட நெருங்கி கொண்டிருக்கு. இந்த 15வது திருவிழா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாட்கமாக இருக்குது. 21 நாள் தான் இந்த ஆலயத்தில் திருவிழா. வருகிற 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா இடம்பெறும். நேரம் சரியாக 6 மணி அடிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அந்த ஆலயத்தினுடைய இந்த வாயிலிருந்து வெளியால் வருவார். நிலவும் 7 மணி அடிக்கிறது சரியாக 7 மணிக்கு ஆலயத்துக்குள்ளுக்கு போவார். அதான் நீங்கள் வளமை. முருகன் குமரன் புகழென்று மொழி முருகும் செயல் தந்து புனர்வென்றருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவயங்குணரும் ஜரனே முருகன் குமரன் புகழென்று மொழி முருகும் செயல் தந்துணர்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பணியும் குரு புங்கவயங்குணரும் சரணே முருகன் குமரன் குகன் முருகா 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 காமுரு முருகா முருகா முருகா
கவர்வும் தேவர்களும் இந்த பூமியிலே உள்ளவர்களும் பணியும் என் குலபாகரனே மகை காரண்யம் நீகை பெருந்தன்மை பேராண்மை ஞானம் யோகம் வைராக்கியம் தயை போன்ற என் குணங்களையும் உடைய குரு புங்கவ குருவே என் குருவே குலகுருவே முருகா முருகா